அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ்க்கு பதிலாக லிபர் ஆஃபீஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எதுக்காக அந்த லிபர் ஆஃபீஸ் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும், ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிபர் ஆஃபீஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல லிபர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், சரியா? இது வந்து நீங்கள் எந்த வித அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா லிபர் ஆஃபீஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்தளவு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேரை வாங்கணும். பட் இதுக்கு அந்த எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாகவே என்னன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். அதாவது நீங்கள் லிபர் ஆஃபீஸில் டைப் பண்ணுற கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா, மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் திருப்பி வேறு எங்கேயாவது சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஃபார்மேட்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டு இந்த லிபர் ஆஃபீஸில் இருக்குது. அடுத்து லாங்குவேஜ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ், தமிழ் மற்றும் நிறைய லாங்குவேஜஸ் இந்த லிபர் ஆஃபீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம், சரியா? கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து விண்டோஸ் மிஷினில் மட்டும்தான் வேலை செய்யும். பட் மற்ற லினக்ஸ், உபுண்டு இந்த மாதிரி ஓஎஸில் வேலை செய்யணும்னா சில அடிஷ்னலாக சில செட்டிங்ஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் எம்எஸ் ஆஃபீஸ் வேலை செய்யும். பட் லிபர் ஆஃபீஸ் அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ், உபுண்டு, ஸோ எல்லா ஓஎஸ்லையுமே இந்த லிபர் ஆஃபீஸ் வந்து வேலை செய்யும். அது கஸ்டமைசேஷன், சரியா? நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும் இந்த இன்டர்ஃபேஸை. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இந்த லிபர் ஆஃபீஸில். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த இதெல்லாம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு லிபர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், லிபர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதை ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இதில் டவுன்லோட் லிபர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து எந்த வெர்ஷனில் இருக்கோம்னா லிபர் ஆஃபீஸ் 24.8.2 அப்படிங்கிற வெர்ஷனில் இருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக எந்த வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் தகுந்தபடி மேலே இருக்கும். இந்த இடத்துல சூஸ் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா ஜஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தம் 346 MB இருக்குது. ஸோ அதனால் ஒரு 6 to 10 minutes கூட ஆகலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுற வரைக்கும், அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டன் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது வந்து குரோம் ப்ரௌசரில் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ என்ன செய்யணும், இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து முதல்ல கேட்கும். ஸோ இது வந்து do you want to allow this app to make changes your device அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்த உடனே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இதில் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், டைப்பிக்கல், கஸ்டம். இதில் டைப்பிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் ஜஸ்ட் டிக் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே டேரெக்டாக இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி காப்பிங் நியூ ஃபைல்ஸ் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம லோட் ஆகிற வரைக்கும், கம்ப்ளீட்டாக இது ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராக்ரஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி வந்துடும், இன்ஸ்டாலேஷன் விசார்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நீங்கள் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக வந்து லிபர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரியா? லிபர் ஆஃபீஸில் லிபர் ஆஃபீஸ் பேஸ், கால்கு, ட்ரா, இம்ப்ரெஸ், மேத், ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ். பார்த்தீங்கன்னா ரைட்டர் பொறுத்தளவுக்கு என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதே சேம் லெட்டர் டைப் பண்ணுறது இந்த மாதிரி பர்பஸுக்காண்டி இந்த லிபர் ஆஃபீஸ் ரைட்டரை யூஸ் பண்ணலாம். லிபர் ஆஃபீஸ் மேத் பொறுத்த அளவுக்கு, சரி. அதுக்கப்புறம் எக்ஸலுக்கு பதிலாக, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு பதிலாக என்னதுன்னா லிபர் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுமாதிரி பவர் பாயிண்ட்டுக்கு பதிலாக லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ லிபர் ஆஃபீஸ் கால்க்கை பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து லிபர் ஆஃபீஸ் கால்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் ஃபார்மேட்டு. இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்.
ஸோ இப்போ நான் வந்து லிபர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டர், டாக்குமெண்ட்டு, கால்க், ஸ்ப்ரெட்ஷீட்டு, இம்ப்ரெஸ், ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிபர் ரைட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைட்டர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு லிபர் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லிபர் ஆஃபீஸ் ரைட்டரை ஓப்பன் பண்ண உடனே இதுதான் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆனால் மெனுவெலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மெனுவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் இதில் வியூ அப்படிங்கிற மெனுவுக்கு போய்க்கோங்க. அதில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான். யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் டேப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த டேப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ரைட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் அப்ளை டு ரைட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். மேலே வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே மெனுஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி எப்படி நான் வந்து பழைய மெத்தடுக்கு மாற்றுறது அப்படின்னா இந்த கார்னரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த அல்லது வியூ அப்படிங்கிற மெனுவுக்கு போகணும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா காட்டும். அப்படி இல்லைன்னா இந்த வியூ அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே எல்லா மெனுக்கு கடைசியில் பாருங்கள் ஒரு டாட் இருக்கா, இந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே யூசர் இன்டர்ஃபேஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் டூல் பார் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளை டு ரைட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸை இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டூல் பாரையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை டு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ரைட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணுறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதை நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபைலில் போடுறேன். போயிட்டு இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுங்க. சேவ் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக ஓடிஎஃப் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ ஓடிஎஃப் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லிபர் ஆஃபீஸோடைய எக்ஸ்டென்ஷன். ஸோ அப்போ நம்ம வந்து பெரும்பாலும் என்ன செய்வோம்னா இந்த சிஸ்டத்தை தவிர்த்து வேறு சிஸ்டத்தில் இந்த ஃபைலை கொண்டு போகும்போது அங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், வேர்டு ஃபார்மேட்டில் தான் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வேர்ட் 2007 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டு யூஸ் 2007 ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்கிறதுனால அப்படி வருது. ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் வித்னு கொடுத்தீங்கன்னா 2 காட்டும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஆல்ரெடி இருக்கிறதுனால இங்கே வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. இல்லைன்னா லிபர் ஆஃபீஸ்லேயே டேரெக்டாக என்ன செஞ்சிடும், அது வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயே என்ன செஞ்சிருக்கு, இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித்தில் போனீங்கன்னா லிபர் ஆஃபீஸ் ரைட்டர்னு கொடுத்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ்லேயே அது ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு டிஃபால்ட்டாகவே லிபர் ஆஃபீஸில் தான் ஓப்பன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் வித் போங்க, சூஸ் அனதர் ஆப் அப்படிங்கிறத போங்க. இங்கே இந்த இடத்துல லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லிபர் ஆஃபீஸில் தான் அது ஓப்பன் ஆகும். இல்லை வேர்ட்லேயே ஓப்பன் பண்ண போதுன்னா நீங்கள் வேர்டுங்கிறத கொடுத்துக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னும் அடுத்த வீடியோவில் நான் லிபர் ஆஃபீஸில் வேறு என்னெல்லாம் நம்ம வேர்டில் எப்படி நம்ம வந்து லெட்டர் டைப் பண்ணி நம்ம வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது, எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது, ஸோ எல்லாத்தையும் பற்றியுமே நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக தொழில் தொடங்குறவங்க எம்எஸ் ஆஃபீஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணி வாங்க முடியாது, யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.